Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து லோகோ வந்து சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் இல்லனா புதுசா லோகோ வைக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பேனர் வந்து நம்ம சேஞ்ச் பண்றது புதுசா வந்து வைக்கிறது எல்லாமே நம்மளோட மொபைல் ஆப்லயே நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து போட்டுருக்கோம் சேனல் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறதுல அது வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் செட் மோட்ல போயிட்டு தான் பண்ண முடியும். ஆனா இப்போ வந்து ஒரு சில फ्रेंड्स என்ன கேக்குறாங்கன்னா அது இல்லாம மொபைல் எப்படி பண்றதுன்னு கேக்குறாங்க. ஈஸியா நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்திருக்கும். நம்மளோட யூடியூப் ஆப் மொபைல் ஆப் இருக்குல நம்ம அதிலேயே போய்ட்டு நம்ம வந்து நம்ம சேனலுக்கு லோகோ வைக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனலுக்கு பேனர் வந்து வைக்கலாம். எப்படி வைக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம வந்து பாப்போம். ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மளுடைய லோகோ எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். யூடியூப் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிட்டு லோகோ வந்து டாப்ல கொடுத்திருப்பாங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல மூணாவது இருக்கக்கூடிய யுவர் சேனல் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் பேஜ் வந்து வந்துரும். இதுல செய்ய வேண்டியது என்ன அப்படினா அந்த ப்ளூ கலர்ல எடிட் சேனல் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு பாக்ஸ்க்குள்ளடி இருக்கும். இத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். சோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படினா கரெக்ட்டா அந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா அதாவது அந்த லோகோக்கு உள்ளாடி நமக்கு வந்து ஒரு கேமரா மாதிரி ஒரு சிம்பல் வந்து ஷோ ஆகும். இத கிளிக் பண்ணினீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து வரும். இதுல நம்ம செய்ய வேண்டியது இரண்டாவது இருக்கக்கூடிய சூஸ் फ्रॉम யுவர் போட்டோஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நம்மளோட கேலரி பேஜுக்குள்ளடி போயிடும். சோ அங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா அந்த ஸ்கொயர்ல வரது மாதிரி இருக்கு அப்படிங்கறத செட் பண்ணிக்கிட்டு மேலே சேவ் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க. அத வந்து நம்ம கிளிக் பண்ணனும். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி இந்த இடத்துல வந்து இந்த லோகோ வந்து நமக்கு வந்து சேவ் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா உடனே நம்ம யூடியூப் ஆப்ல எல்லாம் செக் பண்ணோம்னா நமக்கு வராது. இது வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாட்கள் கூட டைம் ஆகும். சோ நீங்க அடிக்கடி லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது அப்டேட் ஆகிறதுக்கு இன்னுமே நமக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ராவா ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து நம்மளுடைய சேனல் பேனர் வந்து சேஞ்ச் பண்றது பார்க்கலாம். யூடியூப் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிட்டு டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் லோகோ வந்து கொடுத்திருப்பாங்க. இதுதான் நம்ம கிளிக் பண்ண போறோம். சோ அது கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதுல யுவர் சேனல் அப்படினு மூணாவது கொடுத்திருக்க கூடிய ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சேனலோட ஹோம் பேஜ் வந்து நமக்கு வந்துரும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது மாதிரி தான் ப்ளூ கலர்ல எடிட் சேனல் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செய்ய வேண்டியது என்னன்னா இந்த பேனர்லயே பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு கேமரா சிம்பல் நமக்கு ஷோ ஆகும். அதுதான் நம்ம கிளிக் பண்ண போறோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் நமக்கு வந்து வரும். இதுலயும் நம்ம வந்து சூஸ் फ्रॉम யுவர் போட்டோஸ் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே நம்மளோட கேலரி பேஜ்ல வந்து போயிடும். அங்க வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எடுத்துக்கிறேன். அது எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கான இந்த ஆப்ஷன் எல்லாம் வரும். இதுல நம்ம வந்து கை வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா அந்த சென்டர்ல நமக்கு அந்த ஒயிட் பாட் தெரியுது பாருங்க. அவ்ளோ இடம் மட்டும் தான் நமக்கு வந்து மொபைல்ல வந்து தெரியிறது மாதிரி இருக்கும். சோ அது கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கணும். அதே மாதிரி டெஸ்க்டாப்ல எவ்வளவு ஷோ ஆகும், டிவில பாத்தீங்கன்னா எவ்வளவு ஷோ ஆகும் அப்படிங்கறத அந்த பாக்ஸ்ல நமக்கு கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. சோ எல்லாம் கரெக்ட் ஓகே அப்படினா மட்டும் அந்த சேவ் அப்படிங்கறத கொடுக்கலாம். சரியா இல்லனா திரும்ப நீங்க எடிட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த பேனர் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா உடனே அப்டேட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நீங்களுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching. நன்றி வணக்கம்.